தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 14/4/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கர்த்தர் கூறும் ஆலோசனையும் அறிவுரையும் என்னவென்றால், நாம் கர்த்தரை மட்டுமே விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்று இந்த லென்த் நாட்களில் முடிவெடுத்து அதன்படி வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? கர்த்தர் நம் முயற்சியை பார்த்து பெருமைப்படுகின்றார், மகிழ்ச்சி அடைகின்றார். ஆகவே அவர் கூறுகின்றார், நான் உங்களை எனக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டேன். இன்றிலிருந்து இந்த லென்த் டேஸ் முடிந்த பின்பு, அந்த ஈஸ்டர் பண்டிகைக்கு பின்பிலிருந்து நீங்கள் என்ன செய்தாலும் அதில் நான் தலைவராக முன் வந்து நின்று உங்களை வழி நடத்துவேன். நீங்கள் வலதுபுறமாய் சென்றாலும் இடதுபுறமாய் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று அனுதினமும் உங்களுக்கு போதிப்பேன். உங்களை கண்ணின் இமை போல் பாதுகாத்துக் கொள்வேன் என்று நமக்கும் நம் சந்ததிக்கும் வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் வாக்கு மாறாதவர். நாமும் பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருடைய இந்த வாக்குத்தின்படி அவரை தலைவராக வைத்து அவர் முன்னும் பின்னும் இடது பக்கமும் வலது பக்கமாக நாம் நடக்கும் பொழுதும் வழி இதுதான் என்று அவர் கூறும் குரலை கேட்டு அதன்படி நடந்து ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக உமக்கு ஏற்ற பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுக்கு நீர் கூறுகின்றீர், நீங்கள் முற்றிலுமாக இன்னும் 3-4 நாட்கள் இருக்கின்றது, இதிலே உங்களை மிகுந்த பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது வலதுபுறமும் இடதுபுறமும் சென்றாலும் உங்களுடைய வழியை நான் காண்பித்து உங்களுக்கு தலைவராக இருப்பேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. நாங்கள் உமக்கேற்ற பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். இனிமேல் எந்த சூழ்நிலையும் வழி விலகிவிட மாட்டோம் என்று பொருத்தனை செய்கின்றோம். உமது வாக்குத்தின்படி எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.